ஹாய், வெட்னஸ்டே நைட் டின்னர் வீடியோ பார்க்கலாம். பூரிக்கிழங்கு எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் வரும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது மோட்டிவேஷனாக இருக்கும், கொஞ்சம் ஹோப்பாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் என்கிட்ட உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுக்கிட்டாச்சு. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் மாவு போட்டு பிணைய ஆரம்பித்தாச்சு. உப்பு கொஞ்சம், நெய் கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு. அதுக்குள்ளே என் பையனோட அட்ராசிட்டி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா, என் பையன் இந்த பக்கம் ஆன்னுக்கிட்டே இருக்கான். அந்த லைட் எரியுதுல, நம்ம வீடியோ எடுக்கிறதுனால பின்னாடி லைட்டு தெரியறதுனால அதில் அவர் ஆன்னுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு குறுக்க இந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரி அவரோட அட்ராசிட்டி அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ சப்பாத்தி பிணையிறதுல கொஞ்சம் நெய் விட்டேன். எதுக்காக நெய் விட்டுறோம்னா, நம்ம பிசைகிறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், இறுக்கம் கொடுக்காது. நம்ம தண்ணி கம்மியாகவே ஊற்றினாலும் இறுக்கம் கொடுக்காது, நம்ம பிசைய சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது பிணைஞ்சு நம்ம ஒரு துணி டவலை போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆக 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 கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்மளுக்கு உருட்டி தேய்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூரி நம்ம போட்டதுக்கப்புறமும் சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பூரிக்கிழங்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3ஐயும் நறுக்கி வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பில்லை அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தக்காளியை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளி வதங்கணுன்றதுக்காக ஒரு 2 கல் உப்பு போடுவேன். அது எங்கள் அம்மா பழக்கம், அதனால் போடுவேன். நீங்கள் போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு தெரில. நான் போடுறது சரியாக தப்பானும் எனக்கு தெரில. எங்கள் அம்மா செய்வாங்க, டக்குன்னு வதங்கிடும், நம்ம ரொம்ப நேரம் நின்று வதக்கிட்டே இருக்க தேவையில்லைன்னு எங்கள் அம்மா போடுவாங்க. அதனால் அது என்னோடய பழக்கம். அது போடலாமா இல்லை தப்பான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் நீக்கி வச்சுருப்போம்ல, அந்த உருளைக்கிழங்கு நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டுறணும். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை நல்லா உதுத்து விட்டுட்டு நல்லா அதை ஒரு பெரட்டி நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றணும். நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிக்க விட்ட பிறகு நல்லா கொதி வரணும். ஏன்னா அந்த அதாவது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவும் நம்ம வதக்கியிருக்கோம்ல, உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நல்லா தண்ணி தாராளமாகவே, அதாவது நான் எங்கள் 2 பேருக்கு தான் செய்வேன். 2 பேருக்கு செய்யும்போது 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். எதனாலனா அடுத்து நம்ம கடலை மாவு ஊற்றுவோம். கடைசியாக இந்த கடலை மாவு நம்ம எதனால் ஊற்றுறோம்னா, இந்த கடலை மாவு ஊற்றினா தான் நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வரும். தண்ணியாக இருக்கிறது கடலை மாவு ஊற்றினோம்னா நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். அதனால தான் நம்ம இந்த கடலை மாவு போடுறோம். கடலை மாவு நல்லா கரைச்சி போடணும். பொடியை அப்படியே போட்டோம்னா ஒரு மாதிரி பபிள்ஸாக வந்துடும், அது நல்லா இருக்காது. தண்ணியாக கரைச்சி ஊற்றும்போது நம்மளுக்கு அந்த தண்ணி அந்த உருளைக்கிழங்கு கிரேவி அப்படியே இறுக்கம் கொடுத்து கிரேவி மாதிரி வரும்போது நம்மளுக்கு பூரி, சப்பாத்தி, தோசை அதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கிழங்குல இதை வெறுமனையாக நான் வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கை மட்டும் வேக வச்சு செஞ்சுருக்கேன் சிம்பிளாக. இதில் கேரட்டும் போடுவாங்க. கேரட் குட்டி குட்டியாக நறுக்கியும் போடலாம், சீச்சும் போடலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம கிரேவி பதத்துக்கு வர்றதுக்கு நம்ம கடலை மாவு ஊற்றுறோம் இல்லையா, கடலை மாவு தான் ஊற்றணும்னு கிடையாது. கடலை மாவு இருந்தால் அதை நல்லா கரைச்சி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வரவும், அதுக்கப்புறமா தான் நம்ம நல்லா ஒரு 2-3 தடவை கொதிக்கவும், அதுக்கப்புறமா தான் நம்ம கடலை மாவை நல்லா கரைச்சி வச்சு ஊற்றி அதை நம்ம கிழங்கு அதாவது கிரேவி பதத்துக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி அதை நம்ம கடலை மாவு இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, கோதுமை மாவு ஒரு கை, அதாவது ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டு ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி அதே கடலை மாவு மாதிரியே ஊற்றி நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதையே நம்ம கைவிடாமல் கிண்டுறோம்னா
டக்குன்னு அது வந்து கீழே போய் கட்டி ஆயிரும். அந்த கடலை மாவு ஊற்றுறோம்ல, அந்த ஊற்றுறது கீழே போய் டக்குன்னு வந்து பிடிச்சிக்கிறோம், அது கட்டி ஆயிரும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த அதாவது கொதிக்க வச்ச தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிரேவி பதத்துக்கு வந்துடும். அது கடலை மாவும் ஊற்றுனதுக்கப்புறம், அதாவது கடலை மாவு ஊற்றலாம், இல்லைனா கோதுமை மாவு கரைச்சி ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. ரொம்ப இறுகி போய் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் நான் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்தில் 3 to 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கிடணும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பூரி மசால் ரெடி. வாழ்க்கையில் எல்லாமே ஒரு முயற்சி தான். அந்த முயற்சி வந்து நம்மளுக்கு எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் கடைசியாக அந்த முயற்சி கண்டிப்பாக அது வெற்றியில் தான் போய் முடியும். அதாவது தோல்வியே வெற்றியின் முதல் படி. நம்ம வந்து தோக்க தான் நம்மளுக்கு வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி வரும். அதனால் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எனக்கு நானே சொல்லிக்கிட்ட மோட்டிவேஷன். அடுத்தது நம்ம நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து பூரி போட்டுக்கலாம். எனக்கு எப்போயுமே பூரி வந்து இந்த மாதிரி ப்ளஃபியாக வந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பூரி செஞ்சதுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். 1-2 நேரம் தான் நல்லாவே வராது. எல்லாமே ஒரு முயற்சி தானே. எல்லாம் நன்மைக்கே. எது நடந்தாலும் அது நம்மளுக்கு நன்மைக்கே நடந்திருக்குன்னு தான் நினச்சிக்கிறணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு அப்படின்றது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.